ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்ப பிரபலமான ஒரு ஃபுட் ஐட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்கி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, எந்த ஃபுட் ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா இந்த உணவு பார்த்தீங்கன்னா சண்டேவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. சண்டே மட்டும்தானான்னு பார்த்தீங்கன்னா மற்ற டே எல்லாமே ஃபேமஸ் தான். ஓகே, இதிலேயே எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம இன்றைக்கி பிரியாணி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பிரியாணி எப்படி உலகத்தில் பரவச்சு தோன்றுச்சு, பிரியாணி என்னென்ன டைப்லலாம் இருக்குது, பிரியாணி அதிகமாக சாப்பிட்றதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும், அதை எப்படி தடுக்கலான்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வரலாற்று அறிவியலாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரியாணி வந்து ஃபஸ்ட்டு பெர்சியான்ற கண்ட்ரியிலேருந்து வந்திருக்கு. அப்போது பார்த்தோம்னா முதல்ல பிரியாணியை வந்து அறிமுகம் செஞ்சவங்க பெர்சியாக்காரங்க. இப்போது பெர்சியாவிலேருந்து இந்தியாவுக்கு எப்படி பிரியாணி பரவுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முகாலயர்கள் வந்து நம்ம நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த முகாலயர்களோட ஆட்சி காலம்தான் இந்த பிரியாணிக்கு தொடக்க காலம்னு சொல்கிறாங்க. இப்போ பெருசியா பிரியாணி பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். அதாவது ஃப்ளேவர் எதுவுமே இல்லாமல் நம்ம இப்போது போடுவோம் இல்லையா பிரியாணிக்கு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலையெல்லாம் போடுவோம். ஆனால் பெர்சியாவோட பிரியாணி பார்த்தீங்கன்னா நார்மல் ஒயிட் ரைஸில் மீட்டை வச்சு வேக வச்ச மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்படி நார்மலாக இருந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா முகாலயர்களோட ராயல் கிச்சனில், அதாவது இந்த ஸ்பைசஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, பட்டை, கிராம்பு, மசாலாலாம் போட்டு டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்பட்டு வருது. இப்படி இருக்கிறப்போ முகாலயர்கள் வந்து ஏன் பிரியாணி செஞ்சாங்கன்னு ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா, முகாலய படையில் இருந்த படை வீரர்கள் இருந்தாங்க இல்லையா, எல்லாருமே வலிமை மிக்கவர்கள். ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அவங்க போர் செய்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி தொடர்ச்சியாக போர் செஞ்சதோட விளைவாக பார்த்தீங்கன்னா போரில் படையில் இருந்த வீரர்கள் எல்லாமே ரொம்ப சோர்வடைகிறாங்க. அந்த நேரத்தில் இந்த தாஜ்மஹாலை கட்டின ஷாஜகான் இருக்கார் இல்லையா, ஷாஜகானோட ஒய்ஃபு பார்த்தீங்கன்னா மும்தாஜ், அவங்க அந்த படையில் இருக்கிற படை வீரர்களை பார்க்கலான்ட்டு போகிறாங்க. அப்படி படையில் இருந்த ஒவ்வொரு கூடாரமாக பார்க்குறப்போ வீரர்கள்லாம் ரொம்ப சோர்வாக இருக்காங்க. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. படையில் இருக்கிற படை வீரர்களுக்கெல்லாம் இந்த டயட் ஃபுட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலான்னு யோசித்து தான் இந்த பிரியாணி வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. மும்தாஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற சமயக்காரங்கிட்ட இது மாதிரி மீட் ரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க சொன்னது என்னவோ நார்மல் மீட் ரைஸ் தான். ஆனால் நம்ம படையில் இருந்த சமயக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸை ஆட் பண்ணுறாங்க. அந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணதோட விளைவாக பார்த்தீங்கன்னா படையில் இருந்த வீரர்களுக்கெல்லாம் அந்த வாசனையிலேயே வந்து பசி எடுக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி தான் பிரியாணி ரெடியாச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மங்கோலியர்கள் கதை இருக்கிறப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, 1398 மங்கோலியாவோட பேரரசர் வந்து இந்தியாவுக்கு வந்தாராகும். அந்த மாதிரி மங்கோலிய பேரரசர் இந்தியாவுக்கு வந்ததோட விளைவாக தான் இந்த பிரியாணி உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த காலத்தில் மண்பானையும் அப்புறம் நெருப்பு அடுப்பும் வச்சு பிரியாணி சமைச்சாங்கன்னு சொல்லப்பட்டு வருது. இப்போது நம்ம இந்தியாவில் என்னென்ன ஃபேமஸாக இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது பிரியாணி லிஸ்ட். முகாலாய் பிரியாணி இருக்குது, அப்புறம் லக்னோ பிரியாணி, கல்கத்தா பிரியாணி, பாம்பே பிரியாணி, பெங்காலி பிரியாணி, அப்புறம் ஆம்பூர் பிரியாணி, அப்புறம் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி. இப்படி இருக்கிறப்போ முகாலயர் பிரியாணியோட ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிறப்பம்சம், இது ஒரு சிறப்பான அரிசியை வச்சு சமைக்கிறாங்க. அதோட அரிசியோட பேர் பார்த்தீங்கன்னா கேவரா சென்டர்ட் ரைஸ். இந்த அரிசி நார்மலாக சமைக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா பசியை தூண்டுவோன்னு சொல்கிறாங்க. அதாவது வாசனையிலே இழுக்கும்ன்ட்டு. இது கூட இறைச்சி சேர்த்து செஞ்சு பிரியாணி செஞ்சோம்னா இன்னும் சொல்லவா வேணும். அடுத்து பார்த்தீங்கன்னா லக்னோ பிரியாணி, அதாவது புக்கின்னு சொல்லுவாங்க. இந்த பிரியாணியில் பார்த்தீங்கன்னா மீட்டை வந்து, அதாவது இறைச்சியை தனியாக சமைச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் ரைஸை வந்து ஆஃப் பாயிலாக தனியாக சமைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு லேயராக போடுவாங்க. அரிசி ஒரு லேயர், அப்புறம் மீட் ஒரு லேயராக போட்டு இந்த பிரியாணி செய்வாங்க. அடுத்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கல்கத்தா பிரியாணி. கல்கத்தா பிரியாணியை வந்து யார் அறிமுகம் செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நவாப் அஜீத்ன்றவர். இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இறைச்சி சேர்ப்பாங்க. அப்படி இல்லாத காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ப்ரௌன் பொட்டேட்டோ இருக்கு இல்லையா, அந்த பொட்டேட்டோவை சேர்ப்பாங்க. இந்த பிரியாணியோட இன்னொரு சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இதில் வந்து வெண்ணெயை சேர்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா பாம்பே பிரியாணி. பாம்பே பிரியாணி பார்த்தீங்கன்னா பிரியாணி மாதிரி ஃபஸ்ட்டு அதில் செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் தனியாக கிரேவி செய்வாங்க. அந்த கிரேவியை வந்து அடிஷ்னலாக அந்த பிரியாணியில் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த லிஸ்ட்டில் அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹைதராபாதி பிரியாணி. இந்த ஹைதராபாதி பிரியாணி பார்த்தீங்கன்னா சிக்கன், மட்டன், அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ் பிரியாணியும் செய்கிறாங்க, இறால் பிரியாணி, இப்படி வெரைட்டியான பிரியாணி இருக்குது. இந்த ஹைதராபாதி பிரியாணியில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த ஸ்பைசஸ், மசாலா, அப்புறம் பார்த்தீங்கன்னா பாதாமும் இது கூட சேர்ப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெங்காலி பிரியாணி. பெங்காலி பிரியாணியோட சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா இதில் ஜீரா ரைஸை சேர்த்து செய்வாங்க. நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக வருது பார்த்தீங்கன்னா ஆம்பூர் பிரியாணி. ஆம்பூர் பிரியாணியோட சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா இது சீரக சம்பா ரைஸால் செய்வாங்க. இந்த ஆம்பூர் பிரியாணியை வந்து தனியாக காட்டுறது என்னன்னு பார்த்தோம்னா அது கூட வைக்கிற கத்திரிக்காய் தொக்கு. ஓகே, இப்படி இருக்கிறப்போ பிரியாணி சாப்பிட்டா என்னென்னலாம் ப்ராப்ளம் வரும்னு பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா உணவு வகைகளில் பிரியாணி வந்து ரொம்ப சத்தான உணவுகளில் ஒன்று. அதனால் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற பிரியாணியில் பார்த்திங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற ஃபுட்டு இருக்கு இல்லையா, அதாவது பிரியாணி, அது நம்மளை வந்து அன்ஹெல்த்தியாக ஆக்கும். எப்படின்னு பார்த்தோம்னா
இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியஸ்ட் ஃபுட்டு தான். ஆனால் ஒரு நாள் சாப்பிட்டா ப்ராப்ளம் இல்லை. டெய்லி இதையே சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தோம்னா பிளட்டில் ஃபேட் அதிகமாகி இதயம் சம்மந்தமான நோய்களும் ஏற்படும். பிரியாணியில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அப்புறம் கார்போஹைட்ரேட்டு ஃபேட்டு எல்லாமே கரெக்டான அளவில் இருக்குது. நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற பிரியாணி இருக்கும் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ஆயில், டால்டா, வனஸ்பதி அப்புறம் சூரியகாந்தி எண்ணெயும் யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே கூட ஃபேட் கண்டென்ட் தான். எந்த அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஞ்சர் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா டெய்லி கடின உழைப்பு செய்வாங்க இல்லையா, அதாவது கூலி வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், இல்லைனா ஒர்க் அவுட் செஞ்சுட்டு சாப்பிட்றவங்கனால எந்த ப்ராப்ளம் இல்லை. ஆனால் சும்மாவே இருந்துட்டு டெய்லி பிரியாணியாக சாப்பிட்ணுன்னா ரொம்பவே ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜீரண கோளாறும் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ஈட்டும் ஓவர் ஆகும். அப்படி இருக்கிறப்போ இந்த ப்ராப்ளம்லாம் எப்படி கம்மி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி கூட லெமனை சேர்த்துக்கோங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தயிர் சேர்த்து சாப்பிட்றதும் ஒரு வகையில் நல்லது. ஓகே கைஸ், தேங்க்யூ.